ஹார்ட் பீட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சாச்சு. ஓகே, ஒரு ஹேண்ட்ஸம் கை அண்ட் தட் கேர்ள். Dress செமையா இருக்கே. ஓ தேங்க் யூ. Suits you. ஹாஸ்பிட்டல் டேக் ஓவர் பண்றதுக்கு வந்துன்ற அதை விட வந்துட்டு மனசா எப்படி இருக்குன்னு இனிமே தான் தெரிய போகுது. உங்க பவரை யூஸ் பண்ணி ரீனாவையும் உங்க கேஸையும் ராதிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இப்போ சொன்னால நீங்க நெகட்டிவ் வந்து ஆக்சுவலா அது நெகட்டிவ் இல்லைங்க. அர்ஜுன் மானசா பேரை வந்துட்டு கியூட்டா இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணும்போது அர்ஜுன் ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கான்னு கூட பார்த்தேன். நானே யோசிச்சேன், ஏன் எனக்கு வேதாந்த பேரு மாத்தக்கூடாது. சென்னையில் இருக்கிறவரெல்லாம் ரொம்ப நல்லது, தமிழ்னால ரொம்ப நல்லவர், தமிழ் பேசுறவங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அகிலாக்கான்னு சொல்றது அது வேற விஷயம். என் அம்மான்னு சொன்னேன்ல உங்ககிட்ட, அவருக்கு ஒரு மகள் இருக்கு, அது நான் தான். டெலிவரி டேக்கு நான் தான் கூட வேணும் அங்கே இருக்கணும்னு. டீச்சரா இருந்தேன், இதுவும் யாருக்கும் தெரியாதுங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன். ஆக்சுவலா இந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பேச போறோம். இனிஷியலி வேதா பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறோம். மோதலும் காதலும் வாய்ப்பு உங்களுக்கு முதல்ல எப்படி வந்துச்சு? இன்னொரு சீரியல் பண்ணிட்டு இருந்தோம், மலையாளத்திலயா? மலையாளம் அண்ட் தெலுங்கு ஆல்சோ. ஸோ தெலுங்கு முடிச்ச உடனே தான் எனக்கு கால் வந்தது. ஃபோட்டோஸ் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்து பிடிச்சி என்னோட காண்டாக்ட் தேடி வந்து கால் பண்ணேன். அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன், இந்த ஒரு கதை ஸ்டோரி லைன் சொன்னேன், எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் நான் தான் பண்ணோன்னு கூட சொன்னேன். திடீர்னு லுக் டெஸ்ட் ஆரம்பிச்சு இப்படி எப்படியோ ஆகி. ஓகே ஓகே. வேதா கேரக்டர் உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படியான ஒரு கேரக்டர் உங்களுக்கு கிடைச்சது எந்த அளவுக்கு நீங்க கிரேட்ஃபுல் நினைக்கிறீங்க? அதுதான் இப்போவே மைண்ட்ல, நான் அதுதான் என்னோட சேனலுக்கு வர லைஃப் ஆஃப் வேதான்னு தான் போட்டிருக்கேன். எனக்கு நடுவில் ஒரு டைம்ல நான் வந்து என்னோட பேரு அஸ்வதின்ற பேரு வந்துட்டு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பேரு. இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல கூட எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அஸ்வதி, ஒரு கிளாஸ்ல கூட 5-6 அஸ்வதின்ற பேர் இருக்குன்னு இருக்கும். இதுல முதல்ல என்ன விஷயம்னா, எக்ஸாம் பண்றதுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி போயிருக்கும் போது ஃபர்ஸ்ட் அஸ்வதி ஃபர்ஸ்ட் தான் இருக்கும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேர் வச்சதுனால நான் அப்பா கிட்ட கூட கேட்டேன், ஏன்ப்பா எனக்கு அஸ்வதின்னு பேர் வச்சேன், எனக்கு பிடிக்கலப்பா, மாத்துங்கப்பா. இல்லம்மா அது நல்லா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானும் வந்து யோசிச்சேன், ஓகே பேரு கொஞ்சம் மாத்திரலாமே, கொஞ்சம் ஸ்டைலிஷா எல்லாமே போடலாமே. அந்த மாதிரி யோசிக்கும் போதுதான் கரெக்டா வேதம் எனக்கு என்னமோ அவ்வளோ ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. அந்த கேரக்டர், அந்த ஃபேமிலி, அந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே. நானே யோசிச்சேன், ஏன் எனக்கு வேதாந்த பேரு மாத்தக்கூடாது. ஸோ அப்படி இல்லை, கடைசியில நான் சேஞ்ச் பண்ணல. ஆனா கெசட் போய் சேஞ்ச் பண்ணலாம்னு வேற யோசிச்சேன். அந்த அளவுக்கு ஒரு ஆனா நான் யோசிச்சேன் எனக்கு வேதம் எனக்கு அவ்வளோ ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. எனக்கு அந்த பேரே பிடிச்சாச்சு. நான் சொன்னேன்ல, அந்த பேரை சேஞ்ச் பண்ணணும்னு யோசிக்கும் போதெல்லாம் நான் எந்த பேரு அந்த இடத்துல போடலாம் எல்லாமே யோசிச்சிருந்தேன். ஸோ வேதா ஹாய், இது நல்லா இருக்கே. இன்னும் ஒரு டைம் யோசிச்சா அப்பா அம்மா கொடுத்த பேரு எப்படி மாட்டேன், அந்த ஒரு இமோஷனல் கான்ஸ்டன்ட் கூடி மைண்ட்ல இருந்தது. ஸோ அதனால மாத்தல. ஆனா வேதா இப்பவுமே வேதாவா தான் இருக்கும். மோதலும் காதல் ஒரு பெரிய ஹிட் அப்படின்றதுக்கு அப்புறம் நீங்க வெளியே போகும்போது அஸ்வதி அப்படின்ற ஒரு பேரை தாண்டி வேதாவை உங்களை அடையாளப்படுத்துற மொமெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்கு? அந்த மாதிரியான சினோரி ஏதாச்சும் நடந்திருக்கா? வேதான்னு மட்டும்தான் தெரியுங்க, இங்கேயும் அப்படிதான் தெரியும். இப்போ வந்து கேரளாவில கூட வந்து சம்டைம்ஸ் தனியா இருக்கும்போது ஷாப்பிங் போவேன். ஸோ நான் நினைக்கும் கேரளாவில் அவரு அங்கே பண்ற சீரியலை பத்தி பேச வராங்க. ஸோ வேதாவை பத்தி தான் பேச வரும். அது வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பியா இருக்கணும் ஒரு டைம் அது. ஓகே, ஆக்சுவலா இங்க மட்டும் ஹிட் இல்ல, அது மலையாளத்துலயும் பயங்கரமான ஹிட் அப்படினா. கேரளால நிறைய பேர் வந்து விஜய் டெலிவிஷன் எல்லாமே பாப்பாங்க. ஓகே. தமிழ் சீரியல்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அங்கேயும் நிறைய தமிழர் இருக்காங்க. சோ அவர் எல்லாருமே பார்த்திருந்தோம் அந்த டைம்ல. ஆமா. மலையாளத்துல சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ்ல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்ப என்னவா இருந்துச்சு இத சூஸ் பண்றது பத்தி? ஆக்சுவலி எனக்கு தமிழ்னாலே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் கேட்டிருக்கிற ஒரு விஷயம்னா, சென்னையில் இருக்கிறவரெல்லாம் ரொம்ப நல்லது, தமிழ்னாலே ரொம்ப நல்லவர், தமிழ் பேசுறவங்கள தமிழ் அவர் வந்து ரொம்ப நல்லவர் தான் கேள்விப்பட்டிருக்கு. ஸோ வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போதும், மலையாளம் பண்ணிட்டு இருக்கும்போதும், தெலுங்கு பண்ணிட்டு இருக்கும்போதும், தமிழ்ல எப்படி தமிழ்ல இருக்கிறவர் அப்படின்னு தான் அவரும் பேச. ஸோ எனக்கு வந்து அது மென்டலி ஏறிடுச்சு. ஆமா, அப்போ இதை விட நல்லவர் அங்கேதான் இருக்கு. எனக்கு வந்து அப்படி இருக்கணும், சரௌண்டிங்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ
கால் வந்த உடனே நான் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தமிழ் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்த உடனே கால் வந்துடுச்சு. மலையாளம், தமிழ், தெலுங்கு இந்த 3த்துலயுமே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. 3த்துலயும் ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. இப்ப ஓகே. மலையாளம், ஃபர்ஸ்ட் தமிழ் மலையாளத்துல தமிழுக்கு என்ன டிஃபர் ஆகும் சொல்லி. மலையாளம் ஒர்க்கிங் பேட்டர்னே டிஃப்ரெண்ட். கொடுக்கற ரெஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ ஒர்க்கிங் டைம் எடுத்து பார்த்தா அதுவும் ரொம்ப டிஃப்ரென்ஸா இருக்கும். எல்லாத்துலயும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே. அப்படி பார்த்தா கொஞ்சம் முன்னாடி நிக்கிறது நம்ம இங்கதான், தமிழ் தான். மோதலும் காதலும் டீம் கூட இப்ப எந்த அளவுக்கு டச்ல இருக்கிறீங்க? அந்த பாண்ட் பத்தி. இப்போவும் அந்த ஃபீவர்ல தான் இருக்கு. அது ஒரு ஃபீவர்னு சொல்ல முடியாது. அது ஒரு அழகான பாண்டிங். ஓகே. ஆமாமா. அது அந்த பாண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன் கிட்ட இப்போவும் இருக்கு. இப்போ வந்து உமாமா ஆகட்டும், எவ்ரி மந்த் நான் வரும்போது ஷேர் பண்ண, அம்மா இந்த டைம்ல நான் வரப்போறேன். ஆழி அதுக்கு முன்னாடி கால் பண்ணும். ஐஷோக்கா எப்ப வரப்போறீங்க? வீட்டுல எப்ப வரப்போறீங்க? அதை விட அவ நடிக்கிறதுக்கு அவ என் கூட நடிச்சிருக்கு. நான் என் பொண்ணாதான் இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு தம்பி பாப்பா இருக்கு. அகிலன். கோட்டுல ஆமா. தெரியும், தெரியும், நடிச்சிருக்குல்ல. தெரியும். அவன் அதை விட பாண்டிங். அசோகா நீங்க வரமாட்டே, ஆழியாக்காக வேணா எனக்காக வந்துடுங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசுவான். அதே மாதிரி ஸ்ரீதேவி அக்கா, ஹென்ஷா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் எல்லாரும். ஒரு இந்த கண்ணை பத்தி பேச இந்த கண்ணு வந்து துடிச்சிடும்னு சொன்ன மாதிரி ஆஹ் பயங்கர பாண்டிங். ஓகே. அகிலாக்கான்னு சொல்றது அது வேற விஷயம். ஓகே. என் அம்மான்னு சொன்னேன்ல உங்ககிட்ட ஓகே. லாஸ்ட் இன்டர்வியூல. அதுதான் என் அம்மா தான். ஹார்ட் பீட் சீசன் 2 இப்ப போயிட்டு இருக்குது. ம். அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆஹா. ஹார்ட் பீட் சீசன் 1 நீங்க பாத்துருக்கீங்களா? ஆமா, உங்களுக்கு பார்த்திருக்கேன். எவ்வளவு பிடிச்சிருக்கும்? பிடிச்சது அது? அதுதான் மெயினா சொல்லணும். ஓகே. நம்ம மோதலும் காதலும் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் ஹார்ட் பீட் சீசன் 1 நடந்துட்டு இருந்தது. ஸோ மோதலும் காதலும் பார்க்க ஹாட் ஸ்டார்ல நான் வந்து பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட் வரும். எதோட ஹார்ட் பீட்டோட பார்த்து என்னன்றது நல்லா இருக்கே, மற்ற சாங்ஸ் எல்லாம் டைட்டில் சாங் எல்லாம் நல்லா இருக்கே, நான் ஜஸ்ட் என் மைண்டில் இப்படியே போய் ஓகே. அது കഴിഞ്ഞ് நான் செட்டுக்கு போகும்போது நான் உமாவை பத்தி சொன்னேன்ல, எந்த விஷயம் நமக்கு வந்து டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இது பார்க்கணும், அது பார்க்கணும், அந்த மூவி எப்படி இருக்கு, இந்த சஜஸ்ட் மூவி எப்படி பண்ணிப்பீங்க மாத்தி இருக்கு, மாத்தி. சஜஷன்ஸ் போகும். ஸோ ஒரு நாள் நான் அப்படி இருக்கும்போது உமாமா என்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஹே அஷு இங்கே வா, ஹாட்ஸ்டார்ல ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஹார்ட் பீட்ன்ற ஒரு வெப் சீரிஸ் நான் பார்த்தேன், நல்லா இருக்குடா, நீ பாருங்க உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அப்படியாம்மா நானும் பார்த்தேம்மா, ஸோ சரி இனி கவனிக்கிறேன் அந்த மாதிரி. அன்னைக்கு இல்ல 2 days கழிஞ்சோ ஜெயஸ்ரீ இருக்கு, ஆழி அகலனோட அம்மா, தன்வி பாப்பாட அம்மா. அவ வந்து ஹார்ட் பீட் பைத்தியங்க. ஹார்ட் பீட்ன்றாலே ஒரு 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 இது வரும். ஒரு எந்து வந்துரும் உங்களுக்கு. ஆமாமா. ஓகே. அவரும் சொன்னேன். நானும் வந்து சொன்னேன். ஸோ அப்படியே வந்து லைட்டா எல்லாரும் ஹார்ட் பீட்ட பத்தி ஒரு கான்வர்சேஷனே அங்கே போயிட்டு இருந்தது. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு எல்லாம் சொல்லும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஏதோ ஒண்ணு என் மேல ஹார்ட் பீட்டோட தோட்டு. ஓகே நெக்ஸ்ட் வெப் சீரிஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஹார்ட் பீட் ஓகே ஆல்ரெடி பண்ண, இதுக்கு செகண்ட் சீசன் வரும் அந்த மாதிரி எதுவுமே என் மைண்டில் போகவே இல்லைங்க. நான் அந்த டைம்ல மோதலும் காதலும் உலகத்தில் இருக்கு. ஸோ அப்ப லைட்டா இப்படி போய் ஹார்ட் பீட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சாச்சு. ஓகே ஒரு ஹேண்ட்ஸம் கை அண்ட் தட் கேர்ள் அடிபொலியா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே அப்போ எனக்கும் பிடிச்சாச்சு. அண்ட் கொஞ்சம் எபிசோடு பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி ஓக்கன்றதுனால எதுவுமே பார்க்க முடியாது, அப்படி இப்படி போய் அட பார்த்தா திடீர்னு கால் வந்தாங்க, நெக்ஸ்ட் சீசன்னு சொல்லி கால் வந்தாங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு அந்த டைம்ல நான் அதை பத்தி சொன்னதும் அதை யோசிச்சதும் அது டக்குன்னு எடுத்துட்டு செகண்ட் சீசன் வந்து கால் வந்ததும் எல்லாமே ஒரு ஒரு கனெக்ஷனாவே எனக்கு தோணி. அப்படிதான். ஓகே. இப்ப மானசாக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள்? எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அவங்க? ஆக்சுவலி சொன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஓகே. நான் பண்ணிட்டு இருந்த பேட்டர்னை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்ன், ரொம்ப சேஞ்சான ஒரு பேட்டர்ன். ஸோ இது வந்து நெகட்டிவ் ரோல் பண்றதுக்கு எனக்கு ஆசை இருக்கான்னு கேட்டா, ஒரு ஆக்ட்ரஸா கேட்டா ஓகே எல்லாமே நம்ம பண்ணி தான் ஆகணும். மீன்ஸ் எது பண்றதுக்கும் கொஞ்சம் டேலண்டா தான் இருக்கணும்ன்ற ஒன்று இருக்கு. அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் இயர்ஸ் வந்து நம்ம சீரியல்ஸுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் பண்றது தான் ஓகே. மெயின் விஷயம். ஒரு 80-85% 90% அவங்க கேட்டா எனக்கு பாசிட்டிவ் தான் பண்ணணும். ஹார்ட் பீட்டுக்கு எப்படி பண்றதுன்னு கேட்டா ஓகே லைட்டா எனக்கு இந்த ஒரு கனெக்ஷன் போனது ஃபர்ஸ்ட் என்னோட மைண்ட்ல வந்து. அப்புறம் நம்ம ஷியாம் ப்ரோ இருக்கு, இப்போ நம்ம ஹார்ட் பீட்டோட இபி எல்லாமே அவரு தான். அவர் கால் பண்ணேன். கால் பண்ணும்போது இவரும் என்னோட மோதலும் காதலும் இபியும் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ என்னை பத்தி கேட்கல, ஒரு ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கும்னு கால் பண்ணி கேட்கணும்ல. ஸோ அப்படி கேட்கும்போது எனக்கு அங்கே இருந்து கிரீன் சிக்னல் மட்டும் தான் இங்கே போகுது. அண்ட் ஷாம்ப்ரோ கால் பண்ணேன், இப்படி இருக்குமா, பட் நெகட்டிவ் மாதிரி இருக்கும், உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் யோசிச்சு சொல்லவா,
அந்த டைம்ல ஐ வாஸ் லைக் என்ன இப்போ நடக்குது எனக்கே தெரியல. நான் ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு விஷயம் வரும்போது முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாமே கனெக்டா வரும். சில விஷயங்கள் நம்ம பாசிட்டிவா யோசிச்ச விஷயங்கள என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது கனெக்டா வரும். சரி, அந்த டைம்ல நம்ம அப்படி பேசினேன். நான் வெப் சீரிஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா எனக்காக ஒரு கால் வந்துடுச்சு. ஸோ இது நான் பண்ணணுமா? பண்ண வேண்டாமா? இந்த ஒரு தாட். அட் எ டைம் எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இப்போ பயங்கர ஹிட்டா போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டும் வந்து இப்ப நான் நல்லா பண்றது இப்போ. ஓகே. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எது வேணும்? நான் சேலஞ்சிங்கா இருக்கு. இந்த கேரக்டர் வேற லெவல் இருக்கும். இந்த கேரக்டர் வேற லெவலுக்கு கொண்டு போகும். உனக்கு தெரியாது. இது எல்லாமே ஷாம் ப்ரோ நல்லா தெளிவா சொல்லிக் குடுத்தாங்க எனக்கு. நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் நான் உமாமா கிட்ட ஷேர் பண்ணேன். உமாமான்னா ஹார்ட் பீட் பைத்தியம் மாதிரி. கரெக்ட் கண்டிப்பா எபிசோட் போங்கன்னு இருப்பாங்க அவங்கலாம். உமாமா, அஷு நீ க போய் கிளம்பு போய் பண்ணு." அப்படிதான் சொன்னது. ஓகே சரி. அப்ப என் மைண்ட்ல எனக்கு இது இது பண்ணணும். ரோல்ஸ் எப்படி அத விட இந்த ரோல் பவர்ஃபுல்லா தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நான் ஹார்ட் பீட் பண்றேன் அந்த மாதிரி. ஏன்னா ஹார்ட் பீட்டுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்தாங்க. பட் அவ முதல்ல என்ன அவரு பார்த்திருக்கு ஃபர்ஸ்ட் விஜய். நான் மோதலும் காதலும் டெலிகாஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு விஜய் டெலிவிஷன் அவார்டு வந்திருந்தது. ஓகே. ஸோ அந்த இதுக்கு நம்ம மோதலும் காதலும் டெலிகாஸ்ட் ஆகணுன்ற இதுல நம்ம எல்லாருமே அங்க போய் அட்டெண்ட் பண்ணேன். ஸோ அப்ப என்ன பார்த்திருக்கு இவரு. ப்ரொடியூசர் எல்லாருமே என்ன பார்த்திருக்கு. ஸோ அந்த பொண்ணு தானே அந்த அந்த டைம்ல என்னோட ஹேர் எல்லாமே வந்து கோல்டன் ரிட்ரீவரோட ஹேர் மாதிரி இருக்கும். ஃபுல்லா கலர் எல்லாமே. ஸோ அதுதான் இவரோட மைண்ட்ல இருக்கு. ஸோ ஷியாம் ப்ரோ அவர்கிட்ட ஆப்ஷன் சொன்ன உடனே அந்த ஹேர் எல்லாம் கோல்டன் கலர்ல வந்து அந்த ஹைட்டா இருக்குன்னு அந்த பொண்ணு தானே அவர் ஞாபகம் வச்சிருக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆயிட்டும். ஸோ ஓகே. நானும் சொன்னேன். ஓகே சொன்னேன். நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து லுக் டெஸ்ட் எடுத்து ஓகே. இப்ப ஹார்ட் பீட் சீசன் 2 கமிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏன் நெகட்டிவ் சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு தொடர்ந்து பாதர் பண்ணுச்சா? ஏதாச்சும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் நம்ம எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இல்ல. ஓடுச்சா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆ எனக்கு வந்து என்டர் ஆயிட்டேன்னா என்டர் ஆயிட்டேன். நான் கம்ப்ளீட்டா அதுக்கு என்டர் ஆன மாதிரி தான். இப்ப சொன்னேன்ல நீங்க நெகட்டிவ்ன்னு. ஆக்சுவலா அது நெகட்டிவ் அல்லங்க. அது இனிமே தான் தெரியும். ஓகே. மானசான்றது கம்ப்ளீட்டா அவ சைடுல இருந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் டேக் ஓவர் பண்றதுக்கு வந்துன்ற அத விட வந்துட்டு மனசா எப்படி இருக்குன்னு இனிமே தான் தெரிய போகுது. ஸோ அந்த கோம்போல மனசு பயங்கர பவர்ஃபுல்ங்க. எது வந்தாலும் கூலா எடுத்துடணும் ஒரு கேரக்டர். ஸோ அதனால எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப புடிச்சுது. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது மனசாக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து மத்தவங்களுக்கு எல்லாமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். மானசா டோட்டலி டிஃபரெண்ட். அந்த லுக் ஆகட்டும், அந்த காஸ்டியூம் ஆகட்டும், அந்த அவ வந்து கேரி பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே டோட்டலி டிஃபரெண்ட். ஸோ அப்போ அது வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. சரி பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணும் இல்ல. ஸோ அப்ப இது பண்ணும்போது ஏதோ ஒண்ணு இதுல இருக்கு இல்ல. நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல இந்த கேரக்டர் இப்படி இருக்கும்போது, அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நமக்கே தோணும். ஸோ அதனால பண்ணிக்கலாம்னு நெனச்சு, ஸோ ஓகே. எனக்கு அந்த மாதிரி இல்ல. ஓகே தான். சீரியல்ஸ் முடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங் ஃபீல் கிடைச்சதா இந்த பக்கம்? டைரக்டர் பத்தி சொல்லணும். தீபக் சார். தீபக் சார் தான் ஃபர்ஸ்ட் அவர் தான் ரைட்டரும். ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் எபிசோட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்துல் சார் தான் டைரக்ட் பண்றாரு. தீபக் சாரோட டிரெக்ஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சுது. ரொம்ப டோட்டல் வேயே சேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு டிரெக்ஷன் தான் அவருடது. நம்ம ஒண்ணு பண்ணி முடிஞ்சதுக்கு அவருக்கு இதுதான் வேணும். லைட்டா கன்வே பண்ணுவான். ஆனா நம்ம கையில இருந்து கொஞ்சம் கொடுக்கணும். அப்புறம் அவரு ஒரு வேர்டு சொல்லுவார். நைஸ் எக்ஸாக்ட்லி நைஸ்டா. இதுதான் நான் இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுதான் நான் யோசிச்சதுன்னு அவர் வாயிலிருந்து ஒரு வேர்டு வரும்போது, அதுல கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற. அண்ட் இன்னொன்னு எனக்கு எப்படி சேலஞ்சிங்கா இருந்தேன்னா, சாதா நம்ம சீரியல்ஸ்க்கு எல்லாமே ப்ராம்ப்டிங் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இதுல ப்ராம்ப்டிங்கே இல்லங்க. ஆமா. அதுதான் சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ நான் ஒரு மலையாளி. எனக்கு படிக்க தெரியாது. இந்த தமிழ் படிக்க தெரியாது. டங்கிலீஷ்ல தான் சீன்ஸ் எல்லாமே வரும். ஆனா பட் சூப்பருங்க. அது படிச்சு நம்ம ஒரு ஆக்டர்ன்ற ஒரு இது சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணும்போது, அது நல்லதுன்னு இன்னொருத்தரோட வாயால் சொல்லும்போது, அது பயங்கரமா இருக்கும். அதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற. ம். ஓகே. அந்த செட்ல உங்களுக்கு கிடைச்ச ரிலேஷன்ஸ் பத்தி பேசலாமா? எல்லாரும் ரொம்ப நல்லவருங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். இப்போ ரீனா ஆனாலும், தேஜு ஆனாலும், தேஜு கூட எல்லாமே ரொம்ப கம்பெனி ஆயிட்டேன். ஓகே. அர்ஜுன் ஆனாலும், நான் எந்த செட்டிலுமே எனக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டா, இல்லவே இல்ல. மேல் ஓகே. ஃப்ரெண்ட்ஸே இல்ல. இந்த செட்ல யார் உங்களுக்கு ரொம்ப பெட்? கனெக்ட் ஆயி தான் வருது. ஓகே. ஏன்னா, அர்ஜுன் கூட தான் நெறைய சீன்ஸ் இருக்கு. ரொம்ப இன்னசென்ட் ஓகே. அண்ட் ப்ரொஃபஷனல். எனக்கு அதுதான் புடிச்சது. அப்புறம் தேஜு அண்ட் ரீனா இவர் எல்லாருமே. அண்ட் எப்படி சொல்றது? எல்லாருமே.
கிரண் எல்லாமே கிரண் அண்ட் நிலோஃபர், ரோஷினி, தேஜு கூட தேஜு ஏதோ ஒரு வைப் இருக்கு தேஜுக்கு. ஏன்னா ஒரு குட்டி பொண்ணு மாதிரி, குட்டி குழந்தை மாதிரி வந்து எல்லாமே பேசுவா. யாரு ஆப்போசிட் நிக்கணுது எதுவுமே தெரியாது. அவ பாட்டுக்கு அவளுக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கு அந்த ஒரு போல்ட்னஸ் அவளுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ தேஜு கூட நான் இப்போ நேத்து கூட நான் வந்து செட்டில் இருக்கும்போது இவர் 2 நாள் கொஞ்ச நாள் கழிஞ்சு தான் வந்தது ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது. வந்த உடனே மானசா அதுல வந்து கட்டி பிடிச்சு நிறைய பேசி மேலே வந்து உட்கார்ந்து கட்டி பிடிச்சு நிறைய பேசி எப்படி இருக்கு அப்படி இருக்கு அது எல்லாமே பேசி ரொம்ப சூப்பரா இருக்கும். பேடினி ஆல்சோ பயங்கர எனக்கு பேடினிய ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஓகே. அனுமல் மேம் சீனியர் என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுப்பாங்க? நான் அனு சேச்சின்னு தான் விളിക്കുന്നത്. கால் பண்றது அனு சேச்சி. நான் வந்து கேரளாவில் ஒரு தடவை மீட் பண்ணிட்டுறேன். இவன் வந்து 4 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த டைம் மாடலிங் பெருசா பண்ணிட்டு இருக்கிற டைம். ஸோ அனு மேம் வந்து கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம் என்னோட ஏரியாவில் அவோக்கின்ற ஒரு ரிசோர்ட்டில் ஏதோ ஒர்க் ஆகி அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. நானும் எனக்கும் அந்த ரிசோர்ட்டில் தான் எனக்கு வந்து ஒரு ஷோ மாடலிங் ஷூட்ஸ் எல்லாமே நடந்தது. ஸோ அப்போ அனு மேமோட இது ஃபிலிம்ஸ் எல்லாமே தான் பார்க்குவான் அந்த டைமில். ஜஸ்ட் ரிசப்ஷனுக்கு வருது அஞ்சு അവിടെ இருக்கு. ஸோ நான் தெரியல பட் பார்த்த பழக்கம் தான் இருக்கு. இது மாதிரி அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்த பழக்கம் தான் இருக்கு. பார்த்த உடனே ஹாய் அனுச்சிச்சின்னு தான் என் வாயில வந்தது. ஹாய் அனுச்சிச்சி. இப்போ அவரும் என்ன எனக்கு தெரியுமா நம்ம எங்கேயாச்சும் மீட் பண்ணியிருக்கோம்? இல்லை நான் இதுதான் முதலா மீட் பண்றதுன்னு சொல்லி போய் பேசினேன். அவரும் நல்லா பேசியாச்சு. அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் நான் ஹார்ட் பீட்டில் தான் பார்க்கணது. ஸோ அன்னைக்கு நான் பார்த்து பேசும்போது நான் பேசினேன். அன்னைக்கு இங்கே பார்த்தேன் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கானா ஃபோட்டோ என் கையில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஓ அப்படியா? ஸோ அந்த ரிசோர்ட் அது எல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஷூட்டை பற்றியும் ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன அவ்வளோ இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம பேசினேன். நம்ம ஒரு 3 days தான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம். அதில் 1 day ஒரு சீனில் தான் நம்ம இருந்தது. மானசா பேர மக்கள் இந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க? மோஸ்ட் ஆஃப் நல்ல கமெண்ட்ஸுங்க. ஓகே. அர்ஜுன் மானசா பேரை வந்துட்டு கியூட்டா இருக்குன்னு தான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கு. ஓகே. அண்ட் கொள்ளலாம் நைஸா இருக்கு அந்த அர்ஜுன் மானசா பேரு, அந்த டிராவல் பண்ண ரீதி, அந்த மானசா அர்ஜுனை எப்படி வந்துட்டு அவளுக்குள்ள கொண்டு வரனது எல்லாமே அந்த ஒரு வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே நல்லா இருக்கு ஆக்சுவலி. கடைசியா தெரியும் எப்படி இருக்கு இல்ல மானசா இந்த மாதிரி வந்தது எதுக்கு இல்ல நான் மானசாவோட பாசிட்டிவ் சைடு என்னதுன்னா அப்புறம் தான் தெரியும். அந்த பேர் வைஸ் எந்த அளவுக்கு ஓகே ஆகுதுன்னா எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம்ல தான் நிறைய மெசேஜஸ் வரணும். ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்த ஒரு 90% மெசேஜஸுமே அர்ஜுன் மானசா பேரை நல்லா இருக்கு. ஓகே. நல்லா பிரைஸ் பண்ணி தான் வந்திருக்கு. எல்லா கமெண்ட்ஸுமே பிரைஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஆமா பாக்குறதுக்கு அவருக்கு அந்த மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வந்து ஒரு பார்வையில தானே எல்லாரும் பார்க்கணும் அளவுல எப்படி இருக்குன்னு தானே சொல்லுவான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணும்போது அர்ஜுன் ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கான்னு கூட பார்த்தேன். ஸோ எனக்கும் அர்ஜுனும் ஹைட்டு சிமிலரா இருக்கு. ஸோ வந்து இது ஓகே. ஒரு இப்போ இருக்கிற ஒரு லைட் நெகட்டிவ் ஷேடை விட ஆல்சோ பாசிட்டிவ் ஷேடு தான். பட் அதை விட அவர் அந்த பேர் எப்படி இருக்குன்னு தான் மற்றவங்க சொல்றாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஓகே ஹாப்பி. ஓகே. அப்பாக்கே பத்தி நான் சொல்லவே இல்லை. ஐயோ பயங்கர கியூட் ஹார்ட்டுங்க. நல்ல ஒரு லேடி. அவரு நல்லா கனெக்ட் ஆயிட்டேன். ஆனா எப்பவுமே இல்லை கொஞ்சம் டேஸ் தான் அவரும் இருக்கும். மலர் சீரியலோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உண்மையா சொல்லணும்னா எனக்கு வந்து மலர் சீரியல் ஃபர்ஸ்ட்ல இருந்தா எனக்கு வந்து என்கிட்ட தான் கதைக்கு சொன்னது. ஓகே. ஸோ அந்த டைம்ல நான் வேற சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். தெலுங்கு பண்ணிட்டு இருந்தேன். கார்த்திக் சார் தான் எனக்கு கால் பண்ணி மலர் சீரியலை பத்தி எல்லாம் சொன்னாங்க. ஸோ வேறொரு சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பண்ண முடியாது இல்லை. ஸோ மலரை பத்தி அதிகமா அப்போ கேட்கல. கதை கேட்டு வச்சேன். ஈவன் கயல் சீரியலை பத்தி கூட என்கிட்ட சொன்னேன். பட் எனக்கு கரெக்டா தெரியல எப்படின்னா ஃபியூ இயர்ஸ் பேக் தானே. ஸோ எல்லாமே கேட்டு ஆனா கரெக்டா வந்து அமைஞ்சது மோதலிங்காதலும். மலர் சீரியல்ல அதிகமா சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணது எல்லாமே அகிலாக்கா. எனக்கு கொடுத்ததுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு அகிலாக்கா. ஓகே. இப்போ அவங்க ரீசனா நாங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன விஷயம் ஓப்பனா சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு 27 வயசுல ஒரு பொண்ணு இருக்காப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளவு க்ளோஸ் டு தி ஹார்ட்டா அந்த மொமெண்ட் அவ்வளவு செரிஷ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் இப்படியான ஒரு பாண்ட் வரதுக்கு என்ன ரீசன்? உங்களுக்கு என்ன விஷயங்கள் செட் ஆச்சு? என்ன விஷயங்கள் செட் ஆச்சுன்னு எனக்கு தெரியலங்க. நான் எங்க போனாலும் இங்க இருக்கிற விஷயம் தான் சில விஷயங்கள் நம்ம தேடி வரும்னு சொல்லும்ல. அதே மாதிரி மோதலும் காதலும் டோட்டல் ஃபேமிலியே எனக்கு இப்போ இருக்கு. சில விஷயங்கள் எப்படி சொல்லணும்னா
நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். ஓகே அவ என்னோட ஃப்ரெண்டு இது நம்ம ஒர்க் பண்ணியிருக்கு. இது அப்படி இல்லங்க. நான் இங்க வரும்போது எனக்கு எல்லார்கிட்டேயும் ஒரு கன்சர்ன் கிடைக்கும். ஏன்னா இப்ப எப்படி இருக்கு? நீங்க சாப்பிட்டியா? இல்ல அந்த சாப்பாடு நான் அனுப்பி விடவா? அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அகிலா அக்கா கிட்ட ரொம்ப பாண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அக்கா தங்கச்சின்ற ஒரு பாண்ட் வந்தாச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவர் பொண்ணுன்ற ஒரு பாண்ட் வந்தாச்சு. எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுவா. ரொம்ப சியரப்பா இருக்கும். ஆனா மலர் சீரியல் வந்துட்டு நானும் அவங்களும் வந்து எதிரிங்க. ஓகே. அந்த ஆமா. மாதிரி எதிரிங்க. ஆனா ஓகே ஆக்ஷன் சொன்னா நம்ம அந்த மாதிரி எதிரி மாதிரி இருக்கும். எனக்கு கட் சொன்னா இப்படி கொஞ்சிச்சுட்டே இருக்கும் 2 பேரும். ஸோ கரெக்ட்டா சொன்னா அவங்க இப்ப பிரெக்னன்ட் இல்ல. ஸோ அக்கா என்ன பத்தி ஒரு போஸ்ட் Instagramல போட்டிருந்தேன். எனக்கு வந்து இதுதான் என்னோட சியர் அப் கேர்ள். எனக்கு வந்து ஒரு குழந்தை பொறந்தா இவள் மாதிரி இருக்கணும். இவள் மாதிரி எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டாங்க என்ன வச்சுட்டு. நெக்ஸ்ட் மந்த் அக்கா பிரெக்னன்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம பாண்டிங்க்கு இடையில ஒரு அதிசயமான விஷயம்னு சொல்லலாம். எனக்கே வந்து ஏன்டா இப்படி? ஏன்னா அகிலாக்கா ரொம்ப லேட் ஆயி தான் ஓகே அந்த பிரெக்னன்சியே வந்து வந்தாச்சு. ஸோ அத விட இந்த ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் பிரெக்னன்ட் ஆயி அந்த மாதிரி எல்லாமே வரும்போது ஏதோ ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே. இப்ப கூட அகிலாக்கா வீட்டில் இருந்து தான் நான் வந்தது. ஓகே. எனக்கு கடவுள் தந்த ஒரு காட்ஸ் டாட்டர்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. இப்ப கூட சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா டெலிவரி டேக்கு நான் தான் கூட வேணும் அங்க ஓகே. இருக்கணும்னு. ஸோ கண்டிப்பா நான் இங்க இருந்தா நான் அந்த ஹாஸ்பிட்டல் தான் அன்னைக்கு இருக்கும். ஓகே. ஸோ நிச்சயம். பாப்பா வரனது நான் பாப்பா கிட்ட சீக்ரெட்ஸ் வேற சொல்லியிருக்கோம் எப்பவுமே. அப்படியா? ஸோ அத வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி சொல்லணும்னு தெரியாது. அது எமோஷனல் கனெக்ஷன் தான். அக்கா கிட்ட ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கு. ஸோ மலர்ல இருந்து எனக்கு கிடைச்சது என்னன்னா அகிலா அக்கா. நான் இங்க சென்னையில இருக்கும்போது எனக்கு 3 வாட்டி நம்ம அம்மா, அப்பா எல்லாமே கால் பண்ணுவோம்ல. இப்ப எங்க இருக்க? என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சென்னையில இருக்கும்போது ஒரு அம்மா கிட்ட இருந்து அது கேட்கணும்னா, அகிலா அக்கா 3 டைம்ஸ் கால் பண்ணி கேட்போம். காலையில கால் பண்ணுவா, நூன் கால் பண்ணுவா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கால் பண்ணுவா. இப்பவுமே. இந்த ஸ்டேஜ்லயுமே கால் பண்ணி கேட்போம். ஸோ ஓகே. அவர் சொன்னது கரெக்ட்டா. அவருக்கு ஒரு மகள் இருக்கு. அது நான் தான். கண்டிப்பா. மலர்சியலோட இனிஷியல் கால் உங்களுக்கு தான் வந்திருந்துச்சு அப்படின்ற விஷயத்த ம், சொல்லியிருந்தீங்க இல்லையா? ம், ஸோ ம், ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் நம்மள கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது, ம். உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்ப என்ன இருந்துச்சு? நீங்க எதுவும் தயங்குனீங்களா? எதுவும் விஷயங்கள் யோசிச்சீங்களா? ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம திரும்ப போகணுமா? அப்படின்ற மாதிரி நீங்க எதுவும் யோசிச்சீங்களா அப்ப? இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஜாலி அத விட நான் வொர்க் விஷயத்துல கொஞ்சம் ப்ரொஃபஷனலா தான் ஓகே. இருக்கும். எப்போ மோதலுங்காதல வைண்ட் அப் ஆகுதோ, அதோட நெக்ஸ்ட் டே அதாவது மோதலுங்காதல வைண்ட் அப் பண்ணி ஒரு 3 டேஸ் நான் சென்னையில தான் 3 ஆர் 5 டேஸ் நான் சென்னையில தான் இருந்துட்டு போகும். ஆனா திடீர்னு சடனா எனக்கு ஊருக்கு போய் அந்த ஒரு ஹேங் ஓவர் என்னை விட்டு போகாது. கண்டிப்பா. ஸோ சென்னையில தான் இருந்துட்டு போகும்னு நெனச்சிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு கால் வந்து மலர்ல இருந்த கால் வந்து இதே மாதிரி இருக்கு. ஓகே. பேசும்போது ஓகே ஏற்கனவே எனக்கு வந்த ப்ராஜெக்ட் அத விட்டு நான் வேற எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம், முடிஞ்சத நெக்ஸ்ட் டே எனக்கு கால் வந்து, சென்னை விட்டு போகுறதுக்கு மைண்ட் இல்ல. பட் சன் டிவி இன்னொரு ப்ராஜெக்ட் ஏன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இங்கேயே நிக்கலாம்னு சொல்லி, ஓகே நெக்ஸ்ட் டே நான் போய் லுக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு ஓகே கேரளாவுக்கு போயிட்டு வர சொன்னேன். ஒரு 1 வீக்குக்குள்ள நான் திருப்பி வந்தேன். அப்படிதான் இது ஹேப்பன் ஆகுது. ஓகே. எனக்கு வந்து இந்த மாதிரி ஓகே மலர் வந்து இத ரிப்ளேஸ்மென்ட் அந்த மாதிரி எடுக்கலாமா? எடுக்க வேணாமா? அது எதுவுமே நான் அந்த டைம் அந்த யோசிக்கல. தாட்ஸ் எதுவுமே இல்ல உங்களுக்கு. அந்த தாட்ஸ் எதுவுமே வரல. ஒரு சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அ. சீரியல்ல உங்களுக்கு கிடைச்ச ரிலேஷன்ஸ மெயின்டெயின் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ம். டஃப்பான ப்ராசஸ். ஆனா ம். நீங்க அத பக்குவமா சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ ம். வரைக்கும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ம். நம்ம குட்டி ஆலியா இருக்கட்டும், ம். அவங்களா இருக்கட்டும், அப்புறம் ஸ்ரீதேவி அசோக் அவங்களா இருக்கட்டும், ம். உமா பத்மநாபன் அவங்களா இருக்கட்டும், ம். எல்லார் கூடயுமே அதே பாண்ட இன்னும் மெயின்டெயின் பண்ணிட்டு ம். இருக்கிறீங்க. ம். எப்படி? இந்த ஸ்பேஸ் எப்படி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றீங்க? கேரளாவில் எனக்கு அப்படி இருக்கான்னு கேட்டா எனக்கு இல்ல. ஓகே. பக்கா ப்ரொஃபஷனல்ங்க. வொர்க்குக்கு போகும், வொர்க் முடியும், வீட்டுக்கு வரும் ஆனா அதுதான். பெர்சனல் பாண்ட் அங்க பெருசா அமையல. பெர்சனல் பாண்ட் இல்ல யார்கிட்டயும் இல்ல ஆக்சுவலி அப்படி கேட்டா. பட் இங்க தான் வந்து லைவா இருக்கும். அந்த பாண்டிங் எப்படின்னா அது எனக்கு அ அ எனக்கு வந்து நான் சொன்னேன்ல, அ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்கள மிஸ் பண்றது தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து நான் அன்பு குடுத்தா இல்லங்க, பாசம் குடுத்தா அந்த அளவுக்கு குடுப்பேன். அந்த மாதிரி. அந்த லவ்ன்றது எல்லா இடத்தும் கிடைக்காத ஒரு விஷயம். ஆனா இங்க நான் குடுக்கன அளவுக்கு திருப்பியும் தந்துட்டே இருக்கு. ஸோ அது எப்படி அது வந்து அதுக்கு ஒரு எண்ட் இல்ல. அதுக்கு ஒரு டெட் எண்ட் இல்ல. டச் வுட் அது வரக்கூடாதுன்னு நான் ஓகே. நெனைக்கிறேன். அந்த மாதிரி தான். இப்போ உமாமான்னா நான் டெய்லி கால் பண்ண மாட்டேன். டெய்லி அந்த மாதிரி இல்ல. ஆனா எனக்கு வேணும்னு தோணுமோ உமாமா அங்க வரும். உமாமாக்கு வேணும்னு நான் இருக்கும். நான் எப்போ சென்னையில வரப்போறதுக்கு முன்னாடி உமாமா மெசேஜ் அனுப்புவாங்க. நானும் அனுப்புவாங்க. ஏதாவது நல்ல விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மாமா கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே. ஆ வந்தா மந்த்லி ஒரு தடவ நம்ம வெளியில போய் சுத்தி வந்து சாப்பிட்டு
கொஞ்சம் காசிப்ஸ்ன்றது வந்து நமக்கு இருக்கணும். அம்மா அது அப்படி, அம்மா இது இப்படி. ஆமாடா அஷு அப்படி, அம்மா அஷுன்னு தான் கூப்பிடுனது. இப்படி எல்லாமே பேசி ஒவ்வொரு விஷயங்களும் ஷேர் பண்ணுவோம்ல. உமாவ வந்து எல்லாருக்கும் வந்து ஓகே சீனியர் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி இல்லங்க. எனக்கு வந்து கரெக்ட்டா அம்மா தான் ஒரு ஃப்ரெண்டான அம்மாவ கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. நான் எல்லாமே பேசுவேன் அம்மா கிட்ட. அம்மா அப்படிம்மா, இப்படிம்மா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்சன் உமாமா. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஏஜ்லயே நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு சீனியர் பெர்சன் கிட்ட எப்படி இருக்கும்? அந்த ஏஜ்ல ஒரு அம்மா நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி எல்லாமே பேசுமா? இல்ல. இத எந்த விஷயம் வேணாலும் ஓப்பனா பேசிறலாம். பயங்கர ஜாலியா இருக்கும். ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணதுனானாலும் அந்த அந்த காலம் யோசிக்க மாட்டேன். இந்த காலத்து ஆளுங்க எப்படி? இந்த ஜெனரேஷன் எப்படி? அந்த மாதிரி தான் அம்மா இருக்கும். ஆனா மாமா எப்பவுமே சொல்லும், "என் பொண்ணு மாதிரி தான் நீயும். அந்த மாதிரி ஷார்ட் ஹேர் எல்லாம் கட் பண்ணி உனக்கும் அவளுக்கும் ஒரு சேம் ஒரு இது இருக்கு. ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த மாதிரி தான்." அது மாமா கூட அந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்கு. அண்ட் ஹென்ஷு. ஹென்ஷு என் அக்காவா நடிச்சது. ரொம்ப சீன்ஸ் வந்து ஹென்ஷு கூட நடிச்சதே இல்ல. ரொம்ப சீன்ஸ். ஆனா நடிச்ச சீன்ஸ் எல்லாமே பயங்கர பாண்டிங்கா இருக்கன சீன்ஸ் தான். அண்ட் ஹென்ஷுன்னா எப்படின்னா, யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டாங்க. பயங்கர வைபிள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குன ஒரு பொண்ணு தான் ஹென்ஷு. ஆனா நான் போய் ஹாய் அப்படி இப்படின்னு எல்லாமே எனக்கு என்ன ஒரு அழகு. அவ வந்து ஒரு அழகு. பார்க்கும்போதே நமக்கு பேசணும்னு தோணும். ஒரு தேவதை மாதிரின்னு எல்லாம் சொல்லல. அது எனக்கு அவகிட்ட ஒரு இது இருந்தது. ஆனா எனக்கு அக்கான்னு நடிக்கும்போது எனக்கு அக்காவா நடிச்சதா யாரும் இல்ல. சோ இவ ஓகே. அக்கா, ஓ! ஏன் அக்காவா? அந்த மாதிரி ஒரு இதுல நான் போய் பேசினேன். என்னவோ அவ திருப்பி பேசினேன். அப்படியே வந்து இப்போ எனக்கு ஒண்ணுன்னா அவக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஆயிடுச்சு. சீக்ரெட்ஸ் எதுவுமே இல்லங்க. அங்க இங்க எல்லா சீக்ரெட்ஸும் தெரியும். எனக்கு வந்து மலர் செட்டில் இருக்கும்போது இவ வீட்டுருந்து சாப்பாடு சமைச்சு எனக்கு டன்ஸோ பண்ணி கொடுத்து விடும். ஓ! நல்ல ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து விடும். ஆ எனக்கு அபூர்வ ராகம் சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது வெரி நெக்ஸ்ட் டே எனக்கு கேரளாவுக்கு போய் ஷூட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம ஒவ்வொரு ஷெட்யூல்ல இந்த அளவுக்கு காஸ்டியூம்னு சொல்லல. அது எல்லாமே எடுத்து வைக்கணும். அத எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா, இங்க ஃபுல்லா டயர்ட் ஆயி காலையில நான் மேபி கேரளாவுக்கு போய் அங்கே தான் போகும். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சா, நான் இப்படிதான் இருக்கு ஹென்ஷுன்னு சொன்னா, டேய் அது எதுவுமே பேச மாட்டேன். ஒரு 20 சாரீஸ் எனக்கு ரூமுக்கு அனுப்பி விடுவான். இல்லன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு வேணா கபோர்ட் ஓப்பன் பண்ணி வேணும்னா சாரீஸ் எல்லாமே எடுத்துடுங்கன்னு சொல்லும். அந்த மாதிரி ஹெல்ப் யாராவது பண்ணுவா இல்லையான்னு தெரியல. இப்போ எனக்கு இருக்குன்னா எதுவும் அவக்கும் எடுத்துக்கலாம். அவக்கு இருக்குன்னா எதுவும் எனக்கும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் ஓகே. ஹென்ஷா ஆயிட்டு இருக்கு. இப்போ ஹார்ட் பீட்ல கூட எனக்கு கொஞ்சம் ஸ்டைலிஸ்டா தான் அவள் இருக்கா. ஓகே. இந்த மாதிரி போடுறா, இந்த மாதிரி நீ போடுனா இந்த மாதிரி பேட்டர்ன் இல்ல. சோ முக்காவாசியும் அவ கபோர்ட்ல இருந்து தான் நான் எடுத்துட்டு வருவேன். ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஹென்ஷு கிட்ட. அண்ட் கண்டிப்பா இது சொல்லியே ஆகணும். நான் இங்க வந்தா உமாமாவ பார்க்கணும்னு ஒரு நாளு. ஓகே. நெக்ஸ்ட் ஹென்ஷு வருவான். ஒரு நாள் என் கூட ரூம்ல தங்குவான். இல்லன்னா அவள்ட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு சமைச்சு தந்து கூட இருந்து மேபி ஊட்டி வர விடுவா. அப்படி இருக்கும். பின்ன கண்டிப்பா அவ கார்ல எவ்ளோ நைட் ஆனாலும் கொண்டு ட்ராப் பண்ணி என்ன கொஞ்சம் சேஃப் ஆக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் போகும். புடிச்சவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த குவாலிட்டி டைம் இருக்குல்ல, அது நமக்கு அப்புறம் கிடைக்குமா கிடைக்காதோ, கிடைக்கிற டைம் வரைக்கும் அது பார்க்கணும்ல. அந்த ஒரு இது எனக்கு மஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி பயங்கர பெர்ஃபெக்ட்டான்னும் இல்லைலும், இது வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இது எடுக்கும். வீடியோஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஓகே. உங்க சேனல்ல விளாக்ஸ் நெறைய போட்டுட்டு இருக்கிறீங்க. ம். இருந்தாலும் சமையல் வீடியோக்கு அப்பப்ப நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம். ம்ஹ்ம். சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? டு பி ஹானஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா ரொம்ப பிடிக்காது. பயங்கரமா பிடிக்காது. ஆனா ஒரு மூட் இருக்கும்ல. பிடிச்சவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு சமைக்கிறதுக்கு. நான் அதுல எல்லாமே எக்ஸ்பர்ட் தான். ஆனா வெரைட்டியா தெரியும்னு கேட்டா அது தெரியாது. ஓகே. கொஞ்சம் டிஷ்ஷஸ் இருக்கும். அதெல்லாமே சமைச்சு கொஞ்சம் நீட்டா வச்சு எடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஹோம்லி ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி அது சமைக்கும். ஓகே. குக்கிங் வீடியோஸ் நீங்க தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறீங்க. ம். சரி ஏதாச்சும் விஜய் டிவில இருந்து அந்த விஷயத்த பார்த்து குக் வித் கோமாளிக்கு வாங்க ம். அப்படின்ற மாரி ஒரு வாய்ப்பு வந்துச்சா? ஏதாச்சும் ஒரு கால் வந்துச்சா ம். உங்களுக்கு? ஆம், விஜய் டிவிலேருந்து இதுவரைக்கும் கால் வரல. வந்தா நான் ஆன் த ஸ்பாட் ஓகே சொல்லுவான். ஓகே. ஆ மலையாளத்துல குக் வித் கோமாளி ஓகே. பண்ண டைம்ல எனக்கு கால் வந்து அந்த டைம்ல நான் வேற 2 சீரியல் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு போக வாய்ப்பு இல்ல. இங்க இருந்து ஒரு தடவ கால் பண்ண இல்ல மலையாளத்துல இருந்துன்னு தோணுது. இங்க இருந்து கால் பண்ணுவோம். மோதலும் காதலும் டைம்ல எனக்கு வந்து கால் ஓகே. வந்ததுன்னு அப்பவே கால் தோணுது. வந்திருக்கு உங்களுக்கு. அந்த டைம்ல கால் வந்து யாரோ என்கிட்ட கேட்டிருந்தேன். நான் அந்த டைம்ல அங்க மேனேஜர் சார் கிட்ட பேசினேன். ஸோ அது இதுவும் கூட சேர்ந்து டயர்ட் ஆகும்னு ஏதோ அவரு சொன்னாங்க. ஸோ அதனால நான் அக்செப்ட் பண்ணல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
எனக்கு வந்து இந்த ஷோஸ்னால ஒரு எனர்ஜி மாதிரி. எனக்கு பண்றது பயங்கரமா பிடிக்கும். இப்ப இருக்கேன்னா நான் அங்க போய் நான் வேறயா அது மாறும். ஸோ எனக்கு ஷோஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அது எல்லாமே ஓகே தான். கால் பண்ணா போய் பண்ணுவான். இப்ப ரீசெண்டா இன்னொரு வீடியோவே நீங்க போட்டிருந்தீங்க. உங்க அப்பாக்கு பைக் வாங்கி குடுக்குற மாதிரி. ஆமா. இப்ப என்னன்னா நல்ல வேலைக்கு வந்துட்டோம். ஆ. நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு கார், வீடு அப்படியான ஒரு பெரிய ஆம்பிஷன் தான் இருக்கும். ஆனா பைக் தான் நம்ம அப்பாக்கு வாங்கி குடுக்கணும் ம். அப்படின்ற ஒரு ட்ரீமுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் இல்லையா? கதை என்ன இருக்கு. ஸ்டோரி அது? நான் எந்த இடத்துலயும் இது கேட்கல சொல்லதும் இல்ல. அ அப்பான்றது ஆக்சுவலி அப்பாக்கு 2 பொண்ணுங்க. நான் எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் ஓகே. இருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆர்ட் வைஸ் இந்த மாதிரி போகும். அவ வந்து அகாடமிக் வைஸ். ஓகே. ஓகே. நம்ம 2 பேரையும் நல்லா பார்ப்பாங்க அப்பா. அப்பா ஏன் கார் வாங்கலைன்னு கேட்டா, அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கணும்னு அந்த தாட் வராது. அப்பாக்கு கார் வேணாம், அப்பா பைக் வேணாம். அப்பா பயங்கர சிம்பிளுங்க. பயங்கர சிம்பிள். யோசிக்கிறத விட சிம்பிளான ஒரு மனுஷன் அப்பா. அப்போ ஒரு சைக்கிள் தான் எவ்வளோ இப்போ நமக்கு கார் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஓகே. சாதாரண ஒரு ஃபேமிலி எப்படி போகும் அந்த மாதிரி. இல்லைன்னா ஒரு பைக் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அப்ப இது 2மே வாங்கலைங்க. நமக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தது. ஓகே. அப்பாக்காக ஏன் சாதாரண ஒரு மனுஷனு ஆசை இருக்குமா? இல்லையா? இல்லையா? உங்களுக்கானாலும் எல்லாருக்குமே ஓகே. இருக்கும். எனக்கு ஒரு பைக் வேணும். அந்த மாதிரி. இல்ல எனக்கு ஒரு கார் வேணும். ஆசை இருக்கும்ல. என் அப்பா அந்த மாதிரி ஆசைக்கு பின்னாடி என் அப்பா இல்லங்க. அப்ப வந்து சவுதி அரேபியா தான் வொர்க் பண்ணிட்டு ஓகே. இருந்தான். அங்க பிசினஸே இதுதான். புரியுதா? கார்ல எல்லாமே தான் பிசினஸா இருந்தது. அதெல்லாமே முடிச்சு நாட்டுல வந்து செட்டில் பண்ணும்போதும், அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு தாட்டே இல்ல. எங்க போனாலும் அப்பா வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ அவ்ளோ சிம்பிளுங்க அப்பா. அப்பதான் என் மைண்ட்ல வந்தது. ஸோ நான் முதல்ல வாங்குறதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து என் அப்பாக்கு வாங்கி கொடுக்கணும். ஓகே. ஸோ அதனால தான் நான் அப்பாக்கு அந்த பைக் வாங்கி கொடுத்தேன். "என்ன விடுங்க. நீங்க இந்த சைக்கிளே வேணாம். நீங்க இதே ஓட்டிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு அப்பாவோட பர்த்டேக்கு லாஸ்ட் எனக்கு இது கொடுக்கணும். வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னா, அது வந்து கேட்க மாட்டேன். எனக்கு வேணாம். எதுக்கு இது எல்லாமே? எனக்கு இதே போதும். ஸோ அவ்வளோ சிம்பிளான அப்பாக்கு இதுதான் தேவைன்னு நினைச்சு நானா கிஃப்ட் பண்ணது தான் அந்த பைக். ஓகே. அது ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான மொமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆமா. கீய எடுத்து நீங்க அப்பா கையில குடுக்கும்போது, ம். உங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் மொமெண்ட் இருந்திருக்கும் ஆ, இல்லையா? ஆ. அத அப்படியே சொல்ல முடியுமா எங்களுக்காக? எமோஷனல் மைண்ட்னா எனக்கு வந்து அப்பாவோட அந்த அப்பாக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் வரும்ன்றது தான் எனக்கு முக்கியம். எனக்கு ஓகே. வந்து என்ன விட எனக்கு ஆப்போசிட்டா நிக்கனவளு அவரு வந்து எனக்கு எனக்கு அவ்வளோ புடிச்சவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்பாவோட அந்த ஹாப்பினஸ் பார்க்கணுன்றதுல தான் என்னோட எமோஷன் இருந்தது. அந்த ஹாப்பினஸ் ஓகே அப்பா ஹாப்பியா இருந்தா, நானால அந்த ஒரு விஷயம் எனக்கு லைட்டா செய்ய முடிஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப அது பயங்கரமா இருக்கும். ஸோ என் அப்பாக்கு எனக்கு இது பண்ண முடிஞ்சது. என் அம்மாக்கு இது எனக்கு பண்ண முடிஞ்சது அந்த இது. அது மட்டும் தான் மைண்ட்ல இருந்தது. அதனால தான் அப்படி பண்ணேன். த்ரூ அவுட் தி ஜர்னி ம். உங்க ஃபேமிலி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க உங்களுக்கு? நல்லா சப்போர்ட்டிவ்ங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல எனக்கு ஆக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப பிடிக்கும். என்ன சின்ன வயசுல ஆக்டிங்க்காக கேட்டிருந்தேன். ஆனா அப்பா வந்து ஓகே ரொம்ப ஃபேமிலி மைண்டடா இருக்குன ஒரு ஓகே. பெர்சன். இண்டஸ்ட்ரிய பத்தி கேட்குனதே வேற வேற. சின்ன வயசுல விடுறதுக்கு மைண்ட் இல்ல. ஆனா நான் ரொம்ப ஆக்டிவா எனக்கு பிடிக்கினதே இது மட்டும் தான். ஓகே. ஸோ அப்பா என்ன சொன்னேன்னா, "படிச்சு முடிச்சுடு. எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடு. அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கும்னா, அந்த 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 ஜாபும் வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கணும். நீ ஒரு கொஞ்சம் மெச்சூர்டா நீ உன்னோட இதெல்லாமே பார்க்கறதுக்கு உனக்கே ஒரு இதானன்னு தெரிஞ்சிருந்தா நீயே பண்ணுங்க. அதுவரை நீ படி, படி, படின்னு மட்டும் தான் சொன்னது." ஸோ அந்த அகாடமிக் லெவல் போகுனது தான் அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாக்கு நான் வந்து ஒரு டீச்சர் ஆகுனது ரொம்ப பிடிக்கின ஓகே. விஷயம். அது அப்பாவோட ட்ரீமா இருந்திருக்கு உங்களுக்கு. அப்பாவோட ட்ரீம் ஆக்சுவலி நான் டீச்சரா இருந்தேன். ஓகே. எப்படின்னா இதுவும் யாருக்கும் தெரியாதுங்க. அ நான் வந்து படிச்ச பேரலல் காலேஜ் இருக்கு. டியூஷன் சென்டர் மாதிரி. இப்போ நம்ம கோயிங் ஸ்கூல் போகும்போது, இந்த இடத்துல கோயிங் ஸ்கூல் போகாம இருக்கனவங்க வந்து படிக்கணும் ஒரு இடம். இங்க படிச்சுட்டு தான் எக்ஸாம் பண்ணணும். ஸோ அங்கே 1 to 12th வரைக்கும் இருக்கணும். அங்க நம்ம காலையில ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி 1 ஹவர் படிச்சுட்டு தான் நம்ம ஸ்கூலுக்கு போவோம். 2ம் பக்கம் பக்கம் இருக்கும். ஸோ அந்த காலேஜ்ல அது பேரலல் காலேஜ் மாதிரின்னு தான் நம்ம சொன்னது. ஓகே. இங்க எப்படி எடுத்துக்கோன்னு தெரியல. அந்த டைம்ல அந்த ஒரு பேரு. அங்க நான் டீச்சரா வொர்க் பண்ணேன். ஓகே. எந்த சப்ஜெக்ட்டுக்கு? ஆ எல்லாமே அது வந்து ஓப்பன் அண்ட் +1, +2 பிசினஸ் ஸ்டடீஸ் அந்த ஓகே. மாதிரி. நான் வந்து காமர்ஸ் தான் எடுத்தது. ஓகே. ஸோ நான் படிச்ச விஷயம் இங்கே. ஸோ அதெல்லாமே அங்க நான் டீச்சரா தான் வொர்க் பண்ணேன். ஆனா வீட்டில நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க. என்னோட காலேஜ் டைம்ல எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல இருக்கும். ஸோ அதனால டீச்சராவும் வேலை பார்த்தேன். அ அது ஏன்னா நம்ம காலேஜ் தானே! நமக்கு மணி பேக்கப் வேணும்ல. பாக்கெட் மணி வேணும்ல. ஸோ ஓகே. எனக்கு பிடிக்கும். குழந்தைங்களலாம் அவர் கூட எனக்கு வந்து
விளையாடுனதும், டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் எனக்கு வேற லெவலுங்க. நான் அவர் கூடயே இறங்கி சேர்ந்து பேசுவான். ஸோ அதனால அந்த வேலைய நான் பார்த்துருந்தேன். காலேஜ்லருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் வந்து நடிக்கிறது மட்டும் தான் பார்த்துட்டு வருவேன். ஓகே. மென்டலி நான் அது மட்டும் தான் ஓடிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்டிங்ன்ற அவ்ளோ பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கு மலையாளத்துல என்ன சொல்லுவோம்? பிரமம். ம். ஆக்டிங், ஆக்டிங், ஆக்டிங். ஸோ எப்படியோ நான் அதுல தான் வந்தது. பட் ஆனா வீட்டுல நான் ரொம்ப அத பத்தி பேசி தொல்ல வைக்கவே இல்ல. ஓகே அப்பாக்கு இது பிடிச்சிருந்தா ஓகே படிக்கலாம். ஸோ அப்படி என்னோட +2 முடிஞ்சு டிகிரி முடிச்சு அப்புறம் பிஜி 2 பண்ணேன். அதுவும் பண்ணேன். அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கரெக்ட்டா மாடலிங் வந்தேன். மாடலிங் வந்த டைம்ல கரெக்ட்டா எனக்கு வந்து கால்ஸ் வந்தேன். ஸோ சீரியல்ன்றது ரொம்ப சேஃபா தோன்றது. அது நல்ல ஓகே. நல்ல வாய்ப்புகள் அதுல வரும்போது கரெக்ட்டா என்டர் பண்ணிப்போம். மாடலிங் அண்ட் ஆக்டிங் இது ஓகே. 2மே நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அது ரேபிட் ஃபயர் தான். ஆனா இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ம். என்னன்னா ஹானஸ்ட்டா நேர்மையா பதில் சொல்லணும். எந்த ஒளிமறைவும் இல்ல. ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்கள ரொம்ப அப்செட் பண்ண ஒரு டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ம். அந்த யாஹ்! டே பத்தி சொல்லலாமா? அந்த டே தான். அந்த மோதலும் காதலும் வைண்ட் அப் ஆகுன டே வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆன டே தான். ஓகே. ஆமா. அந்த கரெக்ட். ஒரு டே தான். ஆமாமாமா. ஃபர்ஸ்ட் நடிச்ச சீன் ஞாபகம் இருக்கா? கேமரா முன்னாடி நின்று இருந்திருப்பீங்கல்ல. ஆமாமா. அந்த சீன் ஞாபகம் பத்தி. இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமராக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாசிங் ஷாட் தான். ஓகே. ஸோ கொஞ்சம் ஃபைல் எல்லாம் முடிச்சு, சாரி எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ஆஃபீஸ் கேர்ள் மாதிரி பாஸ் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல எனக்கு ஒரு க்ளூ இல்ல. இது வந்து சஜஷன் தானா இல்ல க்ளோஸ்அப்ஸ் எப்படின்னா, அந்த மாதிரி எல்லாமே டெக்னிக்கல் டெர்ம்ஸ பத்தி எந்த அறிவும் இல்ல. சரியா? பட் டைரக்டருக்கு ஏன்னா டைரக்டர் அது சொல்லிக் குடுத்ததும் இல்ல. இந்த மாதிரி வரும், அந்த மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிங் ஷாட்ன்னு சொன்னேன். ஓகே நான் பயங்கரமா நடந்து பாஸ் பண்ணி போனேன். அங்க இருந்து ஓகே கட் நல்லா இருந்து சொன்னேன். ஓ! இப்படிதான் இருக்குமா? இவ்ளோ சிம்பிளா? அந்த மாதிரி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு சீன் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ஓகே. ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. வேதா பத்தி ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா என்ன வார்த்தை சொல்லுவீங்க? ஸ்பான்டேனியஸ். மலர் பத்தி சொல்லணும்னா? மலர் பத்தி சொல்லணும்னா ஸ்வீட், மனச பத்தி சொல்லணும்னா? போல்ட் அண்ட் கூல். அஸ்வதி பத்தி சொல்லணும்னா? இது எல்லாமே சேர்ந்ததுதான். ரொம்ப எந்த சீரியல் நல்ல ஒரு அனுபவத்த குடுச்சுது? வேதா. எல்லாத்தையும் தாண்டி இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பாயிண்ட். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மோதலும் குடுத்துச்சு. காதலும் தான். மோதலும் காதலும். மோதலும் காதலும். ஆஃப் கோர்ஸ் மோதலும் காதலும். ஃபர்ஸ்ட் சேலரி ஞாபகம் இருக்கா? மாடலிங்காக இல்ல டீச்சருக்காக இருக்கலாம். இல்ல டீச்சருக்கு முன்னாடி நீங்க ஏதோ வொர்க் போயிருந்தீங்கன்னா? இல்ல டீச்சர் தான் வொர்க் பண்ணேன். ஓகே. அதுக்காக கிடைச்ச ஃபர்ஸ்ட் சேலரி என்ன? 250. 250யா? ஆ. ஓகே. நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ம். இன்னும் உங்களோட ட்ரீம்ஸ் என்னவா இருக்கு? என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாரி ஆசைப்படுறீங்க? எனக்கு வந்து நல்லா நடிக்கணும். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் நெறைய பண்ணணும். அது மட்டும் தான் ஒரு ஆசையா இருக்கு. ஓகே. ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும். ஓகே. அண்ட் எனக்கு பிடிச்சவங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ரொம்ப நன்றி. உங்க Thank you. நேரத்துக்கும், உங்க பேஷன்ஸ்க்கும். Thank you. Thank you. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.